வணக்கம் நேயர்களே. சித்ரா ஹரிதாஸ் அவர்களின் காதல் நாயகனே கதையின் குரலாக நான் உங்கள் ஆர்ஜே கவிபாலா. நாயகன் 38. இரவு வேளையில் அனைவரும் அவரவர் அறையில் முடங்கி இருக்க தன்னை அணைத்து நெஞ்சில் உறங்கிக் கொண்டிருக்கும் மகனை பிரித்து தனியாக படுக்க வைத்தவள் விழிகளை மூடி உறங்கப் போகும் முன் அவளது அலைபேசி சத்தமிட்டது. எடுத்து பார்த்தாள். நந்துவிடமிருந்து குறுஞ்செய்தி வந்திருக்க அதனை திறந்து பார்த்தாள். கதவு திருடி என்று அனுப்பியிருந்தான். அதிர்ந்து போனவள் வேகமாக வந்து கதவை திறக்க சரேல் என காற்றைப் போல உள்ளே புகுந்து கதவை தாளிட்டான். இந்த நேரத்துல இங்க என்னடா பண்ற என்று சின்ன குரலில் கேட்டாள். அவனோ பதில் சொல்லாமல் சச்சினின் முன்னால் வந்து நின்றான். தூங்கிட்டான்டா, எதுக்கு அவனையே பாக்குற என்றாள். ஒண்ணுமில்ல என்றவன் அவளை அழைத்து கொண்டு பால்கனிக்கு சென்றான். என்ன வேணும் இந்த நேரத்துல? அத்தை மாமா பார்த்தா என்ன நினைப்பாங்க என தலையில் அடித்துக்கொண்டு பேசினாலும் அதையெல்லாம் காதில் வாங்கிக் கொள்ளாது பால்கனி கதவை திறந்து அவளை கீழே அமர சொல்லி அவள் மடியில் படுத்துக்கொண்டு அவள் முகம் பார்த்தான். என்னடா என்றாள். எனக்கு அம்மாவா இருப்பேன்னு சொல்லிட்டு சின்னவ மட்டும் தூங்க வைக்கிறா, என்ன தூங்க வைக்க வேண்டாமா என்றான். ஆமா, இவர் சின்ன புள்ள பாரு, நெஞ்சில போட்டு தட்டி கொடுக்க என வாய்விட்டவள் நாக்கை கடித்து அவனை பார்க்க அவனது கண்கள் பளபளத்தன. பரவாயில்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன நெஞ்சில போட்டு தூங்க வைக்கலாம். ஆனா இப்போ இது போதும் என வாகாக படுத்துக்கொண்டான். அவனை முறைத்தாலும் கை அவனது சிகைக்குள் சென்று அழைந்தது. அவனும் அவளது முகம் பார்த்திருந்தான். என்னடா என கேட்டாலும் வெட்கம் பிடுங்கி தின்றது அவளை. அழகா இருக்க அண்ணம்மா. தாயா உன்னை பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்க. அண்ணம்மாங்கிற பேரு உனக்கு சரியா தாண்டி வச்சிருக்க என்று கன்னத்தை கிள்ள தட்டி விட்டாள். ஏண்டி? இதுதான் சாக்குன்னு சாரோட கையை நீளுது. உன்னை பக்கத்துல வச்சுக்கிட்டு கட்டுப்படுத்துறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமாடி? அதுக்கு என புருவத்தை உயர்த்த, அதுக்கு கொஞ்சமா கையை வச்சுக்கிறேன் என முடிக்கும் முன்னே வாயில் ஒன்று போட்டாள் ஜனனி. கொன்னுடுவேன், எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஒழுங்கா எழுந்து ஒரு ரூமுக்கு போடா என்றாள். ம் முடியாது. நான் இங்க தான் இருப்பேன், இங்க தான் தூங்குவேன். நீ இல்லாம தூக்கமே வரமாட்டேங்குதுடி. எப்படா உன்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு தூங்கலான்னு இருக்கேன். இப்பவும் ஒன்றும் கேட்டு போகல. கட்டி அணைச்சுக்கிட்டே தூங்குனா என்ன என எழுந்து அமர, ஓ தூங்கலாமே என அவள் எழுந்து கொள்ள அவனும் எழுந்தான். பால்கனி கதவை தாளிட்டவள் அவனை இழுத்து கொண்டு வந்தாள். அவன் மெத்தையை நோக்கி செல்ல இவளோ கதவை திறந்து அவனை வெளியே தள்ளினாள். எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம்தான், போய் தூங்குடா என்று கதவை சாத்திவிட்டு அதில் சாய்ந்து கொண்டாள். 2 முறை தட்டி பார்த்தான். திறக்கவில்லை என்றதும் அவனது அறைக்கு சென்று விட்டான். அவள் மேனியெல்லாம் குறுகுறுக்க மெத்தையில் வந்து விழுந்தவளுக்கு அவனை கட்டி அணைத்து உறங்க வேண்டும் என்றுதான் இருந்தது. இத்தனை நாள் தனக்குள் அடக்கிக் கொண்ட அவளது அத்தனை சுகங்களையும் மீட்டுவிட்டான் சின்ன தீண்டலில். மெத்தையில் வந்து விழுந்தவள் தலையணையை குறுக்கே வைத்து அணைத்து கொண்டு படுத்து விட்டாள். இங்கோ இதழின் சிரிப்பை அடக்கியபடி அவள் படுத்திருக்க, விபு அவளது தட்டையான வயிற்றுப் பகுதியில் படுத்துக்கொண்டு அவனால் அவளுக்குள் உருவான புது உறவிடம் பேசிக் கொண்டிருந்தான். தங்கமே, கேக்குதா? உன் அப்பா தான் தங்கமே பேசுறேன். கேக்குதா? இன்னைக்கு தான் முதல் நாள். இது மாதிரி நீ உள்ள இருக்க 10 மாசமும் அப்பா உன்கிட்ட பேச போற. நீ கேட்டுட்டு எனக்கு ரிப்ளை பண்ணணும். புரியுதா என பேசிக்கொண்டிருக்க, நான் வேணா ஒரு போனை முழுங்கிடவா? உன் புள்ள உனக்கு ரிப்ளை தர ஈஸியா இருக்கும்ல என்று கேலி செய்ய அவளது இடையை லேசாக கடித்தான். அவுச் என்று அலறினாள். கத்தாதடி, புள்ள தூங்கட்டும் என அவ்விடம் முத்தம் வைத்தான். இது சரியில்லையே. கரு உண்டானதுக்கே சார் புள்ள புள்ளன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. குழந்தை வந்துட்டா என்ன மறந்துடுவீங்க தானே? என்ன டீல்ல விட்டுடுவீங்க தானே எனவும் அவனும் தோலை அசட்டையாக குலுக்கிவிட்டு அஃப்கோர்ஸ் என்றான். அவனது முடியை பிடித்து இழுத்தாள். ஆ என்று விபு அலறினான். கொன்னுடுவேன். உனக்கு எப்பவும் முதல்ல நான் தான். என்ன கொஞ்சின பிறகுதான் உன் குழந்தையை கொஞ்சணும். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எனக்கு தான். அப்புறம்தான் உன் புள்ளைக்கு. என்னை ஏங்க விட்ட? அப்புறம் பாரு, கடிச்சு வச்சிருவேன் என்று மிரட்ட அவளது வயிற்றுப் பகுதியில் இருந்து நெஞ்சு பகுதிக்கு வந்தவன் அவளது இதழில் முத்தம் வைத்தான். அடியை, எனக்கு எப்பவும் குழந்தை நீந்தான். உன்னை கொஞ்சின பிறகுதான் நம்ம புள்ளையே வந்துச்சு. எப்பவும் முதல்ல நீந்தான். அப்புறம்தான் நம்ம பாப்பா. எனக்கு மட்டுமில்ல, உனக்கும் அதேதான் சொல்றேன். முதல்ல உனக்கு நான், அப்புறம்தான் பாப்பா என்று நெற்றி முட்ட அவனது இதழில் முத்தம் வைத்தாள். அவனும் நேராக படுத்துக்கொண்டு அவளை அணைத்தான். எப்படியோ உள்ளுக்குள்ள ஓரமா இருந்த சின்ன குற்ற உணர்வு ஒண்ணுமில்லாம போயிடுச்சு. இனி முழுசா சந்தோஷமா நம்ம குழந்தையை பெத்துக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணலாம் என அவள் சொல்ல, ஆ பட் பிஎட் எக்ஸாம் வருதே மேடம். புக்ஸை எப்போ கையில எடுக்க போறதா இருக்கீங்க என அவளை நிம்மதி மூச்சு கூட வாங்க விடாமல் மறந்து போன படிப்பை பற்றி பேசினான்.
நான் சந்தோஷமா இருக்கிறதே உனக்கு பிடிக்கலையா விபு? எந்த நேரத்துல எதை ஞாபகப்படுத்துற நீ? என சலித்து கொள்ள, நீ மறந்து போயிருப்பன்னு தெரிஞ்சு தாண்டி ஞாபகப்படுத்துறேன். ஒழுங்கா நான் டைம் டேபிள் போட்டு தரேன், அதுபடி படி, புரிஞ்சுதா? என அதட்ட, அவளோ இதழை பிதுக்க அதனை சிறையெடுத்தபடி அவளை அணைத்துக் கொண்டு உறங்கினான். அன்று விடுமுறை நாளாக இருக்க சச்சினை அழைத்துக்கொண்டு மூவரும் தங்களது கேட்டரிங்க்கு சென்றனர். அன்று விசேஷம் இல்லாததால் வழக்கமாக சமைத்து தரும் இடங்களுக்கு மட்டும் உணவை சமைத்து அனுப்பிவிட்டு பாத்திரங்களை கழுவிக் கொண்டிருந்தனர். அவர்களுக்கு உதவியாக நந்துவும் பெரிய பாத்திரங்களை தேய்த்து விளக்கிக் கொண்டிருந்தான். சச்சினோ தண்ணீர் பைப்பை வைத்து அவன் மீது தண்ணீரை அடித்தபடி விளையாடிக் கொண்டிருந்தான். சட்டையை தனியாக கலற்றி வைத்துவிட்டு உள் பனியனோடு பேண்டை முட்டி வரை ஏற்றிவிட்டு தேய்த்து கொண்டிருந்தான். சின்னு என்ற முதல் அழைப்பிற்கு தண்ணீரை திறந்து விடுவதும், சின்னு என்ற இரண்டாவது அழைப்பிற்கு தண்ணீரை மூடுவதுமாக இருவரும் விளையாடிக் கொண்டே வேலை செய்தனர். உள்ளே கணக்கு வழக்கை பார்த்தபடி இவர்கள் விளையாட்டை கேட்ட வண்ணம் வேலை பார்த்து கொண்டிருந்தாள். வேலைகள் முடிய வெளியே வந்தாள். இன்னும் உங்க வேலை முடியலையா என்றாள். ஏதோ அவ்வளவுதான் முடிய போகுது என்று நந்து சொல்ல அவன் அருகே வந்து நின்றாள். சின்னு என்ற முதல் அழைப்பில் பாத்திரத்தின் மேல் தண்ணீரை விட செல்ல அவனோ தாய் மீது தண்ணீரை அடித்தான். சச்சின், சச்சி என அவள் விலகி சென்றாலும் அவள் உடலை முழுவதுமாக நனைத்து விட்டான். வேகமாக வந்து நந்து அவனிடமிருந்து பைப்பை வாங்கி தூர போட்டான். ஏய் என துள்ளி குதித்து மகிழ்ந்தான் அந்த சிறுவன். தலையில் கை வைத்து நின்றான் நந்து. வீட்டுக்கு வா, உன்னை பாத்துக்கிறேன் என்று விறுவிறுவென அலுவலகத்துக்குள் சென்று விட்டாள். சச்சின் நந்துவை சிரிப்புடன் பார்க்க, அவனோ ஏண்டா என சிரிப்புடன் கேட்டுவிட்டு உள்ளே சென்றான். அவன் உள்ளே வர அவளோ திரும்பி இருந்தாள். பின்னழகில் ஈரம் சொட்ட சொட்ட உடலோடு ஒட்டிப்போயிருந்தது சேலை. எச்சிலை விழுங்கிக் கொண்டு வந்து நின்றான். நந்து, சாரி மொத்தமா ஈரமாயிடுச்சு, என்னால வெளியில வர முடியாது. ப்ளீஸ் ஏதாவது பண்ணு என்றாள் திரும்பாமல். உள்ளே ஹேங்கரில் தொங்கிக் கொண்டிருந்த தனது சட்டையை எடுத்து அவளிடம் கொடுத்து, இதை போட்டுக்கோ அண்ணம்மா என்றான். சரசக்காவை வர சொல்றேன், ஆட்டோல போயிடு. நானும் சச்சினும் வண்டியில வந்துடுறோம் என்றான் பிடரியை வருடியபடி. உனக்கு சட்டை? இங்க ஏற்கனவே ஒரு செட் இருக்கு, நான் போட்டுக்கிறேன், நீ இதை போட்டுக்கோ என்று மேஜையில் வைத்துவிட்டு வெளியேறினான். இவளும் அதை அணிந்து கொண்டாள். சரஸ்வதி என்ற பெண் ஆட்டோ ஓட்டுநர். ஜனனி அழைக்கும் போதெல்லாம் சவாரிக்கு வருவது வழக்கம். ஒருவருக்கொருவர் நட்பு ரீதியாக பழக்கம் என்பதால் ஜனனி எப்போது அழைத்தாலும் வந்து விடுவாள் சரஸ்வதி. இன்று அழைக்க இதோ வந்துவிட்டாள். நந்துவின் சட்டையை நனைந்த சீலை மீது அணிந்து கொண்டு வெளியே வந்தாள். சச்சின் சிரிக்க, நந்துவும் சிரிக்க இருவரையும் முறைத்துவிட்டு ஆட்டோவில் ஏறிக்கொண்டாள். வரும் வழியெல்லாம் சட்டையில் உள்ள காலரை நாசியில் வைத்து நந்துவின் வாசனையை சரஸ்வதி அறியா வண்ணம் உள்ளிழுத்து கொண்டே வந்தாள். ஜனனியின் அபார்ட்மெண்ட் வர பணத்தை கொடுத்து இறங்கிக் கொள்ள நமுட்டு சிரிப்புடன் சரஸ்வதி கண்ணடித்து விட்டு செல்ல, சரஸ்வதி கண்டு கொண்டதை நாக்கை கடித்தபடி வழிந்தவள் யாரும் அறியா வண்ணம் மின்தூக்கியில் ஏறிக்கொண்டாள். அவளது தளத்திற்கு வந்ததும் வேகமாக வீட்டிற்குள் நுழைந்தாள். வீட்டில் யாருமில்லை. அவளது மாமனார் மாமியார் தெரிந்தவர் விசேஷத்திற்கு சென்றிருப்பதால் தான் சச்சினை தங்களோடு அழைத்து சென்றனர். உள்ளே வந்தவள் உடை மாற்றிவிட்டு சட்டையை நிமிர்த்தி பிடித்து பார்த்தாள். சட்டை பை இருந்த பகுதியில் முத்தம் வைத்தாள். கணவனின் சட்டையை அணிந்து கொண்டு அவனுடன் உறங்க வேண்டும் என்பது நிராசையான அவளது ஆசைகளில் ஒன்று. முதல் திருமணத்தில் கணவன் அருகே நின்று பேசுவதே அரிதான விஷயம் அவளுக்கு. இதெல்லாம் எங்கே நடந்திருக்கும்? ஆனால் இன்று அவளது ஆசைகளில் ஒன்றான இதுவும் நடந்தது. சட்டையை சுருட்டி தனது சேலைக்கடையில் மறைத்து வைத்து விட்டாள். அவனும் வேலை முடித்து வர நீலகண்டனும் வள்ளியும் வந்துவிட்டனர். பின் கணக்கு வழக்கு, இரவு உணவு என அனைத்தையும் முடித்துவிட்டு உறங்க சென்று விட்டனர். வழக்கம் போலவே வாசலில் நின்று கொண்டு கதவை திறக்கும்படி குறுஞ்செய்தி அனுப்பினான். இந்த முறை அவளோ திறக்கவில்லை. மாட்டேன் என்று அதே பிடியில் அவளும் நின்றாள். அடியே, தினமும் நடக்கிறது தானே, இன்னைக்கு மட்டும் என்ன திறக்க மாட்டேன் நிக்கிற? என்னடி விஷயம் என்றான். அதெல்லாம் சொல்ல முடியாது, இன்னைக்கு திறக்க முடியாது, போய் படு என்று அவனுக்கு பதில் குறுஞ்செய்தி அனுப்பி வைத்தாள். அதெல்லாம் முடியாது, நீ இப்போ திறக்கிற, இல்ல பெரியம்மா பெரியப்பாவை கூப்பிடுவேன் என்று குறுஞ்செய்தி அனுப்பிவிட்டு கதவை தட்டினான். லேசாக திறந்தவள், உனக்கு சொன்னா புரியாதா? அதெல்லாம் இன்னைக்கு உன்னை உள்ள விடமாட்டேன், போய் தூங்கு என்றவள் கதவை சாத்தும் முன் பிடித்து கொண்டவன் எட்டி பார்க்க அறையும் குறையுமாக அவள் அணிந்திருந்த உடையை பார்த்து விட்டான். அவனது சட்டையைத்தான் அணிந்திருந்தாள். சரி சரி, நீ திறக்க வேண்டாம், என்னோட சட்டையை மட்டும் கொடு, நான் போயிடுறேன் என்று சிரிப்பை அடக்கிக் கொண்டு சொல்ல, அவளோ நாக்கை கடித்தவள் அவனிடம் சமாளிப்பாக, அது ஈரமா இருக்கு, நாளைக்கு காய வச்சு தரேன் என்றாள். இல்ல, ஈரமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் காய வச்சுக்கிறேன், என் சட்டையை கொடு என்று அவனும் விடாமல் வம்பு செய்ய, அதான் நான் தர முடியாதுன்னு சொல்றேன்ல, போடா
என்று சற்று கதவை தளர்த்தி சொல்ல வேகமாக உள்ளே புகுந்து விட்டான் அந்த கள்ளன். அவளோ திரும்பி நின்று முகத்தை மறைத்து கொண்டாள். அவனது சட்டையும் கீழே லாங் ஸ்கர்ட்டும் அணிந்திருந்தாள். விசிலடித்தபடியே அவளை பின்னிருந்து அணைத்து கொண்டான். ஓஹோ, இதுக்குதான் மேடம் திறக்க மாட்டேன்னு சொன்னீங்களா என காது மடல் உரச சொன்னான். அவளோ வெட்கம் கொள்ள அவளை தன் பக்கமாக திருப்பியவன், என் சட்டைக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் எனக்கு கிடைக்கல என்க வேகமாக அவனை வெட்கத்துடன் அணைத்து கொண்டாள். அவனோ சத்தமாக சிரித்தபடி அவளை இறுக அணைத்து கொண்டான். இங்கோ கைகளை பிசைந்து கொண்டு நல்ல சிவம் கந்தன் முன்னே நிற்க அவன் நீட்டிய பத்திரத்தைக் கண்டு அதிர்ந்து போய் நின்றார் அவர். நாயகன் 39. கந்தனின் அலுவலகத்தில் அவன் முன்னால் அமர்ந்திருந்தார் நல்லசிவம். கந்தன் தான் அவரை வர சொல்லியிருந்தான். எதற்கென்று அவருக்கும் தெரியும். நண்பன் என்று நம்பி ஷூரிட்டி கையெழுத்து போட்டதன் விளைவு இன்று கந்தன் முன் தலைகுனிந்து அமர்ந்திருக்கிறார். காளீஸ்வரனும் அவனது மகனும் ஊரை விட்டு சென்று விட்டதாக தகவல் கந்தன் காதிற்கு வர அவர்களுக்காக ஷூரிட்டி கையெழுத்திட்ட நல்ல சிவத்தை தொலைபேசி வழியே அழைத்து தனது அலுவலகம் வர சொல்லியிருந்தான். அவன் வர சொன்ன காரணம் அறிந்தவர் அடுத்த நாளே தலைகுனிவோடு அவன் முன்னே அமர்ந்திருந்தார். குரலை செருமியவன், விஷயம் உங்க காதுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பண்ண போறீங்க என்று கேட்டான். என்ன இப்படி ஏமாத்துவான்னு நான் நினைக்கவே இல்லப்பா. பாலி என் நண்பன் நியாயஸ்தனா இருப்பான்னு நம்புனேன். அவன் புள்ளையோட என்ன ஏமாத்திட்டு ஊரை விட்டு போவான்னு எதிர்பார்க்கல தம்பி. ஏமாந்துட்டேன் தம்பி என தன்னை விட வயதில் குறைந்தவனிடம் குலுங்கி குலுங்கி அழுதார். நீங்க மட்டுமா? நானும் தானே. சொல்லப்போனா போனது என்னோட பணம். நான் உங்களை விட குலுங்கி அழுகணும். அழுதா மட்டும் பணம் திரும்ப வந்துடுமா? முதல்ல அழுகிறத நிறுத்துங்க என்றான் அடக்கப்பட்ட கோபத்தில். அவரோ, என்ன மன்னிச்சிடுங்க தம்பி. என்ன நம்பி பணத்தை கொடுத்தீங்க. உங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியல தம்பி என வாயை பொத்தி குலுங்கி அழுதார். ஆனா எனக்கு நீங்க தான் பதில் சொல்லணும் சார். என் பணத்தை நீங்க தான் கொடுக்கணும் வட்டியோட என்று அவன் நிறுத்த அவருக்கு நெஞ்சே அடைத்தது. அவனிடம் விவாதம் செய்ய முடியாது. நான் ஏன் பணத்தை கொடுக்க வேண்டும் என்று அவரால் கேட்க முடியாது. பணம் கொடுத்த நொடியே நீந்தான் பொறுப்பு, உங்களிடம்தான் கேட்பேன் என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னதோடு கையெழுத்து வாங்கியது அவருக்கு நினைவில் இருந்தது. ஆனா என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லையே தம்பி. சம்பாதிச்சு கடனை கட்டுற அளவுக்கு உடம்புல தெம்பும் இல்ல தம்பி. என்னால பணத்தை எப்படி திருப்பி கொடுக்க முடியும்? அதுக்காக காந்தி கணக்குல எழுத சொல்றீங்களா? நீங்க தான் ஷூரிட்டி கையெழுத்து போட்டிருக்கீங்க. ஒண்ணு உங்க நண்பன் கிட்ட இருந்து பணத்த வாங்கி குடுங்க. இல்ல நீங்க தான் கட்டணும். இல்ல முடியாதுன்னு சொன்னா போலீஸுக்கு போக வேண்டியதுதான். கவர்மெண்ட் ஆர்டரோட வீட்ட சீல் செய்வேன். மரியாதையோட வாழணும்னு நெனச்சா நான் கொடுக்கிற டைம்குள்ள பணத்த குடுங்க. இல்ல கம்பி தான் எண்ணணும் என்றான் கராராக. தம்பி என்று அவர் மென்று முழுங்க, என்ன சார், எனக்கு உங்கள தவிர யார்கிட்ட போய் பணத்த கேட்க முடியும்? நீங்க தான் கொடுக்கணும். அது எப்படி என்னன்னு எனக்கு தெரியாது. இன்னும் ஒரு வாரத்துல பணம் எனக்கு வந்தாகணும் என்று கழுத்து பிடியில் நிறுத்தினான் அவரை. தம்பி, ஒரு வாரத்துல எப்படிப்பா என்றார். எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்ல சார். நீங்களும் உங்க நண்பரை போல ஓடி போயிட்டா நான் என்ன பண்றது? எனக்கு பணம் வேணும் சார், ஒரு வாரத்துல என்று பிடிவாதமாக இருந்தான். தம்பி, ஒரு வாரமெல்லாம் முடியாதுப்பா. ஒரு மாசம் டைம் கொடுங்க. உங்க பணத்த வட்டியோட அடைச்சிடுறேன். ஒரு வாரம் பத்தாதுப்பா. என் பொண்ணுக்கு வேற கல்யாணம் முடிவாயிருக்கு என்றார். விசுக்கென்று நிமிர்ந்தான் கந்தன். என்ன சொல்றீங்க? உங்க பொண்ணுக்கு கல்யாணமா என்றான். ஆமாம்ப்பா, என் பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டா. கல்யாணம் பெருசா இல்லைனாலும் என் பொண்ணு கல்யாணத்துக்கு ஏதாவது செய்யணுமில்லப்பா. கொஞ்சம் டைம் கொடுங்க. வீட்டை வித்தாவது உங்க கடனை அடைச்சிடுறேன் என்றார். நெற்றி சுருக்கி யோசித்தவன், இந்த வாய்ப்பை தவறவிட்டா ஜனனிய தவறவிட நேரிடும் என்று எண்ணியவன், நீங்க எனக்கு பணம் தர வேண்டாம். ஆனா அதுக்கு பதிலா எனக்கு நீங்க ஒண்ணு செய்யணும் என்று பீடிகை போட்டான். பணம் தர வேண்டாம் என்றதும் அவர் வாயை பிளந்தார். அடுத்த நொடியே, என்ன செய்யணும் என்று ஆவலாக கேட்டார். அதை செய்து முடித்தாவது இதிலிருந்து வெளியே வந்துவிட வேண்டும் என்று நினைத்தார். என்ன செய்யணும் சொல்லுங்க தம்பி, செய்யறேன் என்றார் தீவிரமாக. உங்க மகளை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். கல்யாணம் பண்ணி கொடுத்தா நீங்க பணம் தர வேண்டிய அவசியம் இல்ல. இந்த பத்திரத்தை கிழிச்சு போட்டுடுறேன் என்று அவர் முன்னே அவர் கையெழுத்திட்ட பத்திரத்தை எடுத்து வைத்தான். தம்பி, என்ன இப்படி பேசுறீங்க? என் பொண்ணை எப்படி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தர முடியும்? அவ இன்னொருத்தனை விரும்புறா. அவனைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா. என் தப்புக்காக என் பொண்ணை எப்படி தம்பி என்றார். அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்க பொண்ண கட்டி தந்தா உங்க கடனை தள்ளுபடி செய்வேன். இல்லன்னா ஒரு வாரத்துல நீங்க பணத்தை கொடுத்தே ஆகணும். யோசிச்சு முடிவு சொல்லுங்க. இப்போ நீங்க கிளம்பலாம் என்றான். தம்பி என அவர் இழுக்க, நான் சொல்றத சொல்லிட்டேன். இதுக்கு மேல சொல்ல ஒண்ணுமில்ல. நீங்க கிளம்பலாம் என்று வாசலை காட்டினான். அதற்கு மேல் எதுவும் சொல்லாது அங்கிருந்து கிளம்பிவிட்டார். ஜனனி,
கல்யாணம் செஞ்சுக்க விருப்பம் இல்லைன்னு மூஞ்சில அடிச்சது போல சொல்லிட்டு, இன்னொருத்தர விரும்ப வேற செய்றியா? உன்னை கல்யாணம் பண்ணி காட்டுறேன்டி என்று விஷமமாக சிரித்துக் கொண்டான். மறுநாள் கௌரியும் நல்லசிவமும் ஜனனியை தேடி வந்தனர். இருவரும் அவள் வேலைக்கு செல்லும் முன்னரே வந்துவிட்டனர். அவர்களுக்கு காஃபி கொடுத்து உபசரித்தாள் ஜனனி. இருவர் முகமும் சோகத்தில் மூழ்கியிருந்தது. தலை நிமிர்ந்து பேச முடியாதபடி இருவரும் தரையை பார்த்தபடி இருந்தனர். என்ன சம்மந்தி, ஏன் உங்க முகம் சோர்ந்து போயிருக்கு? கலகலப்பா பேசுற மனுஷரு இப்படி அமைதியா சோகமா இருந்து பார்த்ததில்லையே. எதுவும் பிரச்சனையா என்று கேட்டார் நீலகண்டன். நல்லசிவம் சொல்ல தயங்க கௌரியோ அழ ஆரம்பித்தார். என்ன தன்னே சொல்ல, இவரால கடைசி வரைக்கும் என் பொண்ணுக்கு நிம்மதியே கிடைக்காதண்ணே. இவர் செஞ்சுட்டு வந்த காரியத்தை கேட்டா நீங்களே கோவப்படுவீங்க. தலையில இடி விழுகிறது போல ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வந்திருக்காரண்ணே என்று கதறி அழுதார். பயந்து போன ஜனனியோ அவர் அருகே வந்து, என்னம்மா, அப்பா என்ன செஞ்சாரு? ஏன் நிம்மதிய பறிக்க அப்படி என்ன அப்பா செஞ்சாரு? எதுக்கு நீ இப்ப அழுதுட்டு இருக்க? என்ன நடந்துச்சு சொல்லு என்று தாயை உலுக்கினாள். என்ன மன்னிச்சிடு ஜனனிமா. அப்பா புத்தி கெட்டு போய் ஒரு விஷயம் பண்ணிட்டேன். அது உன் தலையில வந்து விடியும்னு நான் எதிர்பார்க்கலம்மா. இப்போதான் உனக்கு நல்லது நடக்க போகுதுன்னு சந்தோஷப்பட்டேன். அதுல நானே மண்ணள்ளி போடுவேன்னு நினைக்கலம்மா. என்ன மன்னிச்சிடுமா என குலுங்கி குலுங்கி அழுதார். 2 பேரும் பீடிகை போடாம விஷயம் என்னன்னு சொல்றீங்களா என கடுப்பாக கத்தினாள் ஜனனி. நல்லசிவம் விஷயத்தை சொல்ல கொதித்து போனாள் ஜனனி. நீங்க திருந்தவே இல்லையாப்பா? என்னை எப்பவும் நெருக்கடியிலேயே வச்சு உங்களுக்கு சாதகமா எல்லாத்தையும் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இப்பவும் எதுக்கு வந்தீங்க? என் மனசுல இருக்க ஆசையை உதறி தள்ளிட்டு உங்க கடனுக்காக அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்ல வந்தீங்களா என தனக்குள் இருந்த மிச்சம் மீதி கோபத்தை கதறலாக கொட்டி தீர்த்தாள். ஐயோ, நிச்சயமா இன்னொரு முறை என் தவறுக்காக உன்னை பலிகடாவாக்க மாட்டேம்மா. ஜெயிலுக்கு போற சூழ்நிலை வந்தா கூட போவனே தவிர நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு உன்னை வற்புறுத்த மாட்டேம்மா என்று அழுதார். இப்போ பணத்துக்கு என்ன பண்ண போறீங்க? என்ன செய்யலாம்னு இருக்கீங்க என்றாள். தெரியலம்மா. அந்த பாவி காளை என்னை ஏமாத்துவான்னு நான் எதிர்பார்க்கலம்மா. இப்படி ஏமாந்து போய் நிப்பேன்னு நான் நினைக்கல. என்ன செய்ய போறேன்னு தெரியல என்று தலையில் அடித்துக்கொண்டு அழுதார். ஜனனியும் நந்துவும் என்ன செய்வதென்று யோசிக்க, பேசாம இருக்கிற வீட்டை வித்து அந்த பையனோட கடனை அடைக்கிறத தவிர வேற வழி இல்லம்மா. வீட்டை வித்து கடன் அடைச்சிட்டா உங்க பிரச்சனை தீந்துடுமா? அடுத்த வேலைக்கு என்ன பண்ணுவீங்க என்றாள். யாரையும் எதிர்பார்க்க கூடாதுன்னு கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இப்போ அதுக்கு அடுத்த அடி. முதல்ல கடன் அடைப்போம். அடுத்த என்ன செய்யலாம்னு பார்ப்போம். என் பேர்ல இருக்க வீட்டை வித்து உன் பேர்ல அடமானம் வச்சு கடனை அடைச்சிடலாமா? ஏதாவது வேலைக்கு போய் அடகு வச்ச வீட்டை திருப்பி கொடுத்துடுறேன் என்றார். தலை குனிந்தபடி சொல்லும் அவரை பார்க்க பாவமாக இருந்தது. தலை நிமிர்ந்து வாழ்ந்த மனிதன் இப்போது உடைந்து போயிருப்பதை அவளால் காண முடியவில்லை. வேண்டாம். என் பேர்ல இருக்க வீட்டை வித்துடலாம். மேற்கொண்டு வர பணத்தை எப்படியாவது ரெடி பண்ணிடலாம். இருக்கிற வீட்டை வித்து தங்க இடம் இல்லாம நீங்களும் அம்மாவும் வாடகை வீட்ல தங்கி வேலைக்கு போய் உங்கள காப்பாத்திக்கணுங்கிற நிலைமை உங்களுக்கு வர வேண்டாம். நான் இருக்கும்போது நீங்க ஏன் கஷ்டப்படணும்? இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன் என்று பெற்ற மகளாக அவரை தாங்கினாள். வேண்டாம்மா. பெத்த கடனுக்காக நீ எங்களுக்கு செஞ்சது அதிகம். இனியாவது நீ உன் வாழ்க்கையை பார்க்கணுமா? இந்த பிரச்சனையில நீ தலையிடக்கூடாதுமா என கெஞ்ச, என்ன பேசுறீங்க? உங்கள எப்படியோ போங்கன்னு விட்டுட்டு, நான் என் வாழ்க்கைய சந்தோஷமா வாழணுமா? முடியாது. இந்த பிரச்சனைய நான் பாத்துக்கிறேன். நீங்க உங்க உடம்ப வருத்திக்காம போய் இருங்க என்று அவளுக்கு ஆறுதல் சொன்னாள். ஜனனிம்மா என்று இழுக்க, போங்கப்பா நான் பாத்துக்கிறேன் என்று அவர்களை அனுப்பி வைத்தவள் கடனை எப்படி அடைப்பது என்பதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தாள். உனக்கு வெக்கமே இல்லையா? இன்னொருத்தன மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கவள கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியே, நீ எல்லாம் ஆம்பளையா என தன்னெதிரே இருந்தவனை நாக்கை பிடுங்குவது போல கேட்டு ரௌத்திர காளியாக கேலி செறிப்புடன் கந்தன் முன் நின்றிருந்தாள் ஜனனி. நாயகன் 40. அவள் வருவாள் என்று அவனுக்கு தெரிந்திருந்தது போல அவளுக்காகவே காத்திருந்தான். அவள் வந்ததுமே உள்ளே நுழைய அனுமதித்திருந்தான். அவளோடு நந்துவை கண்டதும் கந்தனுக்கு வன்மம் மேலும் கூடியது. அன்று தன்னை உசுப்பேற்ற ஜனனியின் காதலன் கணவன் என்றெல்லாம் சொல்லியிருந்தானே, இன்று அவன் முகத்தில் வெடிக்கும் கோபத்தைக் கண்டு கந்தனின் மனம் சற்றே இளைப்பாறியது. அவர்கள் இருவரும் கோபத்துடன் நிற்க ஒரு நமுட்டு சிரிப்புடன், வாங்க வாங்க, உங்களை எதிர்பார்த்து தான் காத்துக்கிட்டு இருந்தேன். நீங்களே வந்துட்டீங்க, உட்காருங்க என்று இருக்கையை காட்டி அமர சொன்னான். ஜனனியை விட நந்துவி கொதித்து போயிருந்தான். பாய்ந்து அவனை அடிக்கும் எண்ணம் அவனுக்குள் அலை மோதியது. ஆனால் ஜனனிக்காக அவள் வார்த்தைக்காக தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தான். சொல்லுங்க, என்ன விஷயம்? முதல்ல உட்காருங்க என தெனாவட்டாக கந்தன் சொல்ல, விஷயம் என்னன்னா, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையான்னு கேட்டுட்டு போக வந்த என்றாள் ஜனனி. அவள் வார்த்தைகள் சுருக்கென்று தைக்க, ஜனனி என்று பல்லை கடித்தான் கந்தன்.
என்ன கோவம் வருதா? நீ கந்துவட்டி தொழில் தான் பண்றன்னு நெனச்சேன். ஆனா இப்போதானே தெரியுது உன் தொழிலே வேறன்னு. அவள் வார்த்தைகள் தாங்க முடியாமல் எழுந்தவன், "ஜனனி, நீ ஓவரா பேசிட்டு இருக்க" என எச்சரித்தான். "என்னடா ஓவரா பேசிட்டு இருக்கேன்? உன்கிட்ட கடன் வாங்குனவன் பணத்த திருப்பி கொடுக்கலைன்னா, அவன் பொண்டாட்டிய கேப்பியா நீ?" செருப்பால் அடித்தது போல் இருந்தது அவள் கேள்வி. "ஜனனி, நான் அப்படிப்பட்டவன் இல்ல" என வார்த்தைகள் தடுமாறியது கந்தனுக்கு. "வேற? எப்படிப்பட்டவன் நீ? சொல்லு, கேட்டுக்கிறோம். என்ன, உன்ன நீயே உத்தமன்னு சொல்லிக்க போறியா? உத்தமன் செய்ற வேலையா இது?" என்றாள். "ஜனனி, நான்" என அவளது சிவந்த விழிகளை நேருக்கு நேர் காண முடியாமல் தவித்தான். "உன்கிட்ட பணம் வாங்குனவன் ஓடிட்டான். ஷூரிட்டி கையெழுத்து போட்டது எங்க அப்பா தான். அவர்தான் பணம் கொடுக்கணும். நியாயப்படி அதுவும் சரிதான். அத நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன். ஆனா சம்பந்தமே இல்லாத என்ன ஏன் இதுல இழுக்குற? அதுவும் இன்னொருத்தன கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தெரிஞ்சும் உன்ன கல்யாணம் பண்ணிக்க வைக்க சொல்லி எங்க அப்பாவ ஏன் கழுத்துப் பிடியில நிக்க வச்சிருக்க? என்ன ஜென்மம்டா நீ?" என கேட்டதும் தலை குனிந்து நின்றான். அவளைப் போல அவனிடம் திமிராக பேச அவனால் முடியவில்லை. "அன்னைக்கு உன்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு உன் குடும்பத்துக்கு முன்னாடியே மூஞ்சில அடிச்ச மாரி சொன்னதுக்கு தானே என்ன இப்படி பழிவாங்குற? சரி, கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா என்னோட உடம்பு மட்டும் தான் உனக்கு சொந்தமாகும். மனசு இவன மட்டும் தான் நெனச்சிட்டு இருக்கும். பரவாயில்லையா? உனக்கு தான் அத பத்தி கவலையே இல்லையே. என்ன கல்யாணம் பண்ணி தந்தா கடன தள்ளுபடி செய்றேன்னு சொன்னியாமே? வா, கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்பவே பண்ணிக்கலாம். ஆனா என் மனசு பூராவும் இவன் தான் இருக்கான். எப்பவும் இருப்பான். உனக்கு தேவை நானும் என் கேட்டரிங் பிசினஸும் தானே. தாராளமா எடுத்துக்கோ. என்னோட வொர்த் 60 லட்சமா 70 லட்சமா? என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா ஒண்ணு, எத்தன லட்சம் நீ இழந்தாலும் உன்னால என் மனச மட்டும் வாங்கவே முடியாது. அது உனக்கு தேவையில்ல, அப்படித்தானே? அவள் பேச பேச கந்தனுக்கே அசிங்கமாக இருந்தது. யார ஜெயிக்க இது போல செஞ்சுட்டு இருக்க? என்னையா? இல்ல இவனையா? இல்ல உன்னையா? யார ஜெயிக்கணும்னு நெனைக்கிற? யார ஜெயிக்கணும்னு நெனைச்சாலும் தோத்து போறது என்னவோ நீந்தான். என் உடம்ப உன்னால பணம் கொடுத்து வாங்கிட முடியும். ஆனா காதல வாங்க முடியாது. நான் இவன மனசார விரும்புறேன். என் காதலுக்கு சொந்தமானவன் இவன் மட்டும்தான். அத உனக்கு சாதகமா மாத்திக்கவே முடியாது. அத பத்தி கவலை இல்லைன்னா சொல்லு. இன்னைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாம் வா என்றாள். அவன் முகம் செத்துவிட்டது. அவள் பேச்சில் ஒன்று தெளிவாக புரிந்தது. அவளை அடைய முடியும். ஆனால் அவள் மனதை ஒருபோதும் வெல்ல முடியாது. பெருமூச்சுடன் நிமிர்ந்து அவளை பார்த்தான். என்ன, கல்யாணம் பண்ணிக்கலாமா என அவள் மீண்டும் கேட்க எச்சிலை விழுங்கிக் கொண்டு பேசினான் கந்தன். "என்ன மன்னிச்சிடுங்க ஜனனி. தப்புதான். திமிரு, ஆணவம், வன்மம் இதெல்லாம் சேர்ந்து உங்கள தோக்கடிக்கணும், எனக்கு கீழ நிக்க வைக்கணும்னு நெனச்சு தான் உங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவெடுத்தேன். உடம்பு மேல உள்ள ஆசையில இல்ல. அந்த அளவுக்கு மோசமானவனும் நான் இல்ல. பொண்ணுங்கள வெறும் சதையா பார்க்குற மிருகம் நான் இல்ல. என்னால உங்க உடம்ப வாங்க முடியும். ஆனா உங்க மனசு, அது கஷ்டம் தான். நீங்க பணம் தர வேண்டாம். இங்கருந்து கிளம்புங்க. முடிஞ்சா என்ன மன்னிச்சிடுங்க" என்று கையெடுத்து கும்பிட்டான். நெடிய பெருமூச்சு விட்டவள், "எனக்கு 1 மாசம் டைம் கொடு. அப்பா கொடுக்க வேண்டிய பணத்த திருப்பி கொடுத்துடுறேன். கந்துவட்டியா இருந்தாலும் அதுவும் உன் உழைப்பு தானே. என்ன நம்பு, 1 மாசத்துல உன் பணத்த தந்துடுறேன்" என்றாள். அவனும் சரியென ஆமோதித்தவன், "சாரி ஜனனி, நான் அப்படிப்பட்டவன் இல்ல" என மென்று முழுங்கினான். "தெரியும், கந்துவட்டி தொழில்ல கொஞ்சம் கரடு முரடா இருந்தாலும், பெண்கள் விஷயத்துல நீ ஒழுக்கமானவன் தான். இது இயல்பான ஆண்களுக்கே உண்டான கோபம்தான். விடு, நான் வரேன். வா போகலாம்" என்று நந்துவின் கையை பற்றினாள். இன்னமும் கந்தன் மீது கொலை வெறியில் நின்றிருந்த நந்துவை சிரமப்பட்டுத்தான் அங்கிருந்து இழுத்து வந்தாள் ஜனனி. அவர்கள் சென்றதும் பொத்தென்று அமர்ந்த கந்தனுக்கு நெஞ்சமெல்லாம் தீப்பற்றி எரிந்தது. வெளியே பணத்துக்காக அவளை திருமணம் செய்ய கேட்டாலும் உள்ளே அவள் மீது இருந்த காதலை அவனால் மறைக்க மட்டுமே முடிந்தது. அன்று வெளிப்படுத்த தெரியவில்லை, இன்று வெளிப்படுத்த முடியவில்லை. கந்துவட்டி தொழிலால் அவனது எண்ணம் முழுக்க பணமாகத்தான் இருக்கும் என்று உலகம் நினைத்து கொண்டிருக்க, அவன் மனதில் முளைத்த காதலை யாருமே அறியவில்லை. படர வேண்டிய காதல் பட்டுப்போன வழியில் கண்ணீரோடு அமர்ந்து விட்டான். நந்து பற்களை கடித்தபடி வண்டியில் ஏறாமல் நிற்க, ஜனனி இடுப்பில் கை வைத்து அவனை முறைத்தபடி நின்றாள். "இப்போ என்னடா பிரச்சனை உனக்கு? ஏன் இப்படி நிக்கிற?" "ஏன் இப்படி நிக்கிறேன்னு உனக்கு தெரியாதா?" "தெரியலையே, சொல்லேன்." இதழை மடித்து சிரிப்பை அடக்கிக் கொண்டே கேட்டாள். "சிரிக்காதடி, எனக்கு செம கோவம் வருது" என்று பற்களை அரைத்தான் நந்து. "சரி சரி, சிரிக்கல, சொல்லு" என்றாள். "அவன 4 அடி அடிக்காம பேசிட்டு வந்திருக்க. இதுல என்ன பேசக்கூடாது, கை நீட்டக்கூடாதுன்னு சத்தியம் வேற வாங்கி வச்சிருக்க. ச்சே! அவன சும்மா விட்டுட்டு வந்தது என்னால தாங்கவே முடியல" என்று வண்டியின் மீது தன் கோபத்தை காட்டினான். "அச்சச்சோ! அடிதடி எதுக்கும் தீர்வாகாத நந்து. அது பிரச்சனையை வளர்க்கத்தான் செய்யும். கோபம் நியாயம்தான். ஆனா அடிதடி தான் தீர்வா? பேசி தீர்க்க வேண்டியத பேசிதான் தீர்க்கணும். அவன் அடிச்சுட்டு நீ ஜெயிலுக்கா போகப் போற? அப்படி ஒரு முட்டாள்தனம் பண்ணக்கூடாதுன்னு தான் சத்தியம் வாங்குனேன். என்னையும் நம்ம சச்சினையும் ஒரு நிமிஷம் நினைச்சு பாரு. உன் கோபம் காணாம போயிடும்" என்றாள் புன்னகையுடன்.
அவர்கள் இருவரின் நினைவு வந்ததுமே நந்துவின் கோபம் தடம் தெரியாமல் போனது. அவளை நிதானமாக பார்த்தான். ம் கோபம் போயிடுச்சா? அவன் அவனோட தப்ப உணர்ந்துட்டான். இதுக்கு மேல் அவனை தாக்குறது சரியில்லை என்றாள். அவனும் ஆமோதிப்பாய் தலையசைத்தான். சரி, வா போகலாம் என அவள் அழைக்க அவன் வண்டியில் அமர பின்னால் ஏறிய ஜனனி அவனை அணைத்தபடி முதுகில் கன்னம் வைத்து சாய்ந்து கொண்டாள். நந்துவின் மீது அவள் கொண்ட காதலை தன் கண்களால் பார்த்து கொண்டிருந்தான் கந்தன். அந்த பார்வை பெரும் வலியை இதயத்தில் ஏற்படுத்தியது. நெஞ்சை தேய்த்தபடி அங்கேயே அமர்ந்து விட்டான். என்னடி, எம் பணம் உன் பணம், நீ என் பொண்டாட்டிடி, உன்கிட்ட எம் பணம் உன் பணம்னு பாப்பேனா? இல்ல உங்க வீட்டு ஆளுங்களுக்காக நான் ஏன் செலவு பண்ணணும்னு கேட்க போறேனா? என்கிட்ட பணம் வாங்க உனக்கு என்னடி கூச்சம்? அப்போ நீ என்ன உன் புருஷனா பார்க்கல அப்படித்தானே? என்று கோபமாக கேட்டான் நந்து. அந்த வளர்ந்த குழந்தைக்கு எப்படி புரிய வைப்பது என்று தெரியாமல் தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டாள் ஜனனி. அவனோ முஷ்டியை மடக்கி தன் கோபத்தை கட்டுப்படுத்த முயன்று கொண்டிருந்தான். நாயகன் 41. இரவு வேளையில் நால்வரும் உணவு மேஜையில் அமர்ந்து பரிமாறப்பட்ட உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். ம் என்ன பண்ணலான்னு இருக்கம்மா என்று நீலகண்டன் தான் பேச்சை ஆரம்பித்தார். வீட்டை விற்கிறத தவிர வேற வழி இல்ல மாமா. அந்த வீடு அவங்களுக்கு சோறு போட்டுச்சு. கௌரவமா யார் கையையும் ஏந்தி நிக்காம வாழ வச்சுச்சு. இப்போ அதை வித்துட்டா ரொம்ப கஷ்டம்தான் மாமா. ஆனாலும் மேற்கொண்டு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அந்த வீடு 45 லட்சம் தான் போகும். மீதி பணத்துக்கு என்ன பண்ண? வட்டியும் முதலுமா கொடுக்கணுமே என வருத்தம் தோய்ந்த குரலில் சொன்னாள் ஜனனி. வேணும்னா இந்த வீட்டு பத்திரத்தையும் தரவாம்மா. அதை அடமானம் வச்சு பணம் வாங்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி அடைச்சிடலாம். மருமகளின் வேதனையை தாங்க முடியாமல் ஏதோ ஒரு விதத்தில் உதவி செய்ய கேட்டார் நீலகண்டன். பக்கவாட்டில் அமர்ந்திருந்த வள்ளியை கூட அவர் கேட்கவில்லை. வள்ளியும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. இல்ல மாமா, உங்களுக்கு இருக்கிறது இந்த ஒரு வீடு மட்டும்தான். உங்க சேமிப்பை வச்சு எனக்கு நீங்க கேட்டரிங் தொழில் வச்சு கொடுத்துருக்கீங்க. அதுக்கே நான் இன்னும் கடனாளியா தான் இருக்கேன். மேற்கொண்டு இதுவும் வேண்டாம் மாமா. வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாப்போம் என்றாள். என்னம்மா நீ கடனாளி அது இதுன்னு பேசுற? நான் என் சொந்த பொண்ணுக்கு என்ன செய்வனோ அதைத்தான் உனக்கு செஞ்சேன். கடனாளின்னு சொல்லி என்ன அந்நியப்படுத்திடாதம்மா. எங்களுக்கு உங்களை விட்டா யார் இருக்கா என்று அவர் கலங்கியபடி பேசினார். ஐயோ மாமா, எனக்கு நீங்க 2 பேரும் இன்னொரு அப்பா அம்மா தான். உங்களை எப்படி நான் அந்நியனா நினைப்பேன்? நான் எங்க அம்மா அப்பாவை பத்தி யோசிக்கிறது போல தான் உங்களையும் நினைக்கிறேன். நீங்க கௌரவமா இருக்கணும். இந்த வீட்டு பத்திரத்தை அடமானமெல்லாம் வைக்க வேண்டாம் மாமா. வேற வழி இருக்கத்தான் செய்யும். யோசிப்போம். அவகாசம் கேட்டிருக்கேன். அதுக்குள்ள நமக்கு நல்லது நடக்கணும் என்றாள். அவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த நந்துவிற்கு ஒரு யோசனை தோன்றியது. ஜனா, நீ 2 வீட்டையும் விற்க வேண்டாம். ஊர்ல தாத்தா எனக்கு எழுதி வச்ச நிலங்கள் நிறைய இருக்கு. அத மாமா குத்தகைக்கு விட்டு 4 காசு பார்த்துட்டு இருக்காரு. அதுல பாதிய வித்தா கூட கடனை அடைக்கிற அளவுக்கு பணம் கிடைக்கும். ஆனா அந்த இடத்த விற்கணும்னா எனக்கு கல்யாணம் ஆகியிருக்கணும். முதல்ல நம்ம கல்யாணத்தை முடிச்சிட்டு பிறகு நிலத்தை விற்கிற வேலையை பார்க்கலாம். என்ன சொல்ற என்றான். அவளோ தயக்கமாகவும் சங்கடமாகவும் அவனை பார்த்தாள். என்ன ஜனா, என்ன சொல்ற என்றான். இல்லடா, அது என தயங்கினாள். என்னடி தயக்கம்? பொறுநந்தோ, யோசிக்கலாம் என்று பதில் சொல்லாமல் எழுந்து கொண்டாள். அவளது இந்த செயலால் அவனுக்கு கோபம் வந்தது. வள்ளியும் நீலகண்டனும் அமைதியாக தங்கள் அறைக்குள் சென்று விட்டனர். இவளும் அவனிடம் எதுவும் சொல்லாமல் சச்சினை அறைக்குள் அழைத்து சென்று உறங்க வைத்தாள். பதில் சொல்லாமல் உறங்க சென்றவளின் மீது கோபம் கொண்டு முகம் கடுகடுவென நடுக்கூடத்தில் அமர்ந்திருந்தான் இளநந்தன். சச்சினை உறங்க வைத்தவள் கூடத்தில் இன்னும் வெளிச்சம் இருப்பதை பார்த்து வெளியே வந்தாள். நந்து தனியாக அமர்ந்து நகங்களை கடித்து துப்பிக் கொண்டிருந்தான். அவனது கையில் லேசாக ஒரு அடியை போட்டு, என்னடா பண்ற? நடு வீட்ல நகத்தை கடிச்சு துப்பிக்கிட்டு இருக்க என அவன் பக்கத்தில் அமர்ந்தாள். அவனோ முகத்தை திருப்பிக் கொண்டான். பாருடா, சாருக்கு எவ்ளோ கோபம் என்று எண்ணியவள் அவனது நாடியை பற்றி தன் பக்கம் திருப்பினாள். அவனோ அவளது கரத்தை தட்டிவிட்டு அவள் முகம் பாராமல் அப்படியே இருந்தான். நந்து, என் மேல என்ன கோபம்? நான் யாருடி உனக்கு? சொல்லு, நான் யார் உனக்கு? நீ எனக்கு புருஷன். அப்பாடா, புருஷன்னு சொன்னியே, அது வரைக்கும் சந்தோஷம் என சலித்து கொண்டான். புருஷன்னு தான் சொல்ல முடியும், வில்லன்னா சொல்ல முடியும் என அவள் நக்கல் செய்ய அவளை முறைத்தவன். புருஷன் தானே நான். என்கிட்ட பணம் வாங்க உனக்கு என்னடி தயக்கம்? அவ்ளோ யோசிக்கிற? யோசிக்கலாம்னு வேற சொல்ற? இதுதான் நீ என்ன மதிக்கிற லட்சணமா? ச்சே, போடி என காட்டமாக கேட்டு முகத்தை திருப்பிக் கொண்டான். நந்து என அழைத்தும் அவன் திரும்பவில்லை. மீண்டும் அழைத்து தன்னை நோக்க செய்தாள். நந்து, புரிஞ்சுக்கோ. உன்கிட்ட பணம் வாங்க கூடாதுன்னு இல்ல. நிச்சயமா நான் கேட்கலைனாலும் நீ உதவி செஞ்சிருப்ப. இந்த பிரச்சனையிலிருந்து உன்னால என் அப்பாவை வெளியே கொண்டு வர முடியும். ஆனா என தயங்கி தரையை பார்த்தாள். ஆனா? என்னடி ஆனா?
இப்போ நான் உன்னை கல்யாணம் பண்ணாதானே உன்னால உன் தாத்தா எழுதின நிலத்த விற்க முடியும். நம்ம கையெழுத்து போட்டா நிலத்த விற்க முடியும். பிரச்சனை தீரும். ஆனா எனக்கு அதுல உடன்பாடே இல்ல நந்து. ஏன்? நான் உன்னை பணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற எண்ணம் உனக்கு வந்துடக்கூடாது நந்து. என்னடி பேசுற நீ? நான் அப்படி நினைப்பனா? நீ அப்படி நினைப்பன்னு நான் சொல்லலடா. ஆனா எனக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்துடக்கூடாதுன்னு சொல்றேன் என்றாள். அவன் புரியாமல் விழித்தான். நந்து, நம்ம கல்யாணத்துக்கு பின்னாடி காதல் மட்டும்தான் இருக்கணும். காசு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னோட முதல் கல்யாணத்துலயும் சரி, விபுவோட நடக்கவிருந்த கல்யாணத்துலயும் சரி, விருப்பமே இல்லாம ஏதோ ஒரு காரணத்துக்காக வற்புறுத்தலோட நடந்தது. என் வாழ்க்கையில இந்த 2 விஷயமும் நடந்திருக்கவே கூடாதுன்னு ஒவ்வொரு நொடியும் நான் நினைச்சிட்டு இருக்கேன். உன்னோட நடக்கிற இந்த கல்யாணத்துக்கு பின்னாலயும் பணம் ஒரு காரணமா இருக்கக்கூடாது நந்து. என் மனச நீயாவது புரிஞ்சுக்கோ. இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு எனக்கு தெர்லடா. நான் யோசிக்கலாம்னு சொல்லி தயங்குனது உன் பணத்த வாங்கக் கூடாதுன்னு இல்ல. நான் சொன்ன இந்த காரணத்துக்காக தான். வேற எதுவும் இல்லடா. என கண்கள் கலங்க சொன்னவளை இழுத்து தன் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டான். அவளும் அவனுக்குள் அடைக்கலமானாள். சாரிடி, நீ என்ன நினைக்கிறன்னு யோசிக்காம கோவப்பட்டுட்டேன். சாரி, சாரி அண்ணம்மா என அவள் நெற்றியில் முத்தமிட்டான். பரவாயில்லடா. உன் கோவமும் சரியானதுதான். என் புருஷன் நீ. எனக்காக தான் யோசிக்கணும், கோவப்படணும். அதனால உன் கோவமும் நியாயமானதுதான் நந்து. இப்போ பணத்துக்கு என்ன பண்ண போறோம்? தெரியல நந்து. வீட்ட வித்து பாதி பணத்த கொடுத்துடலாம். மீதி பணத்துக்கு கேட்டரிங் பாத்திரத்த அடகு வைக்கலாமான்னு யோசிக்கிறேன் என்றாள். சரி, இப்போ புருஷனா ஒன்னு சொல்லுவேன். நீ கேட்டுதான் ஆகணும் என்றான். என்ன? என்று அவனது அணைப்பில் இருந்தே நிமிர்ந்து கேட்டாள். வெளிய ஒருத்தர்கிட்ட உன் வீட்டையும் வித்து கேட்டரிங் பாத்திரத்தையும் அடகு வச்சு பணம் வாங்குறதுக்கு பதிலா அந்த 2யும் என்கிட்ட கொடுத்தனா நான் என் நிலத்தை வித்து பணத்தை கொடுப்பனே. உனக்கும் பணத்துக்காக கல்யாணம் பண்ற எண்ணம் இருக்காதுல்ல. என்ன சொல்ற? என தனது யோசனையை சொல்லி அவள் முகம் பார்த்தான். அவனிடமிருந்து விலகி அவனை முறைத்தாள். என்னடி, ஐடியா நல்லா இல்லையா? வீடும் கேட்டரிங்கும் நம்மகிட்டயே பாதுகாப்பா இருக்கும். வெளியில போகாதுல்ல. எதுக்குடி முறைக்கிற? நான் தப்பா எதுவும் சொல்லலையே என திருட்டு மொழியுடன் அவளை பார்த்தான். அவள் வேகமாக அவன் முகம் ஏந்தி நெற்றியிலும் கன்னத்திலும் முத்தமிட்டாள். அவனும் அதை புன்னகையுடன் ஏற்றுக்கொண்டான். நிலத்த வித்தாலும் பரவாயில்ல. ஆனா வீடும் கேட்டரிங்கும் வெளியில போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறியே, ஏன் நந்தோ? நான் உன்னோடது என்னோடதுன்னு பிரிச்சு பேசுறேன்னு நினைக்காத. நிலத்த வித்து வீட்டையும் கேட்டரிங்கையும் பாதுகாக்கணும்னு ஏன் நினைக்கிற என்றாள். 2மே ஒன்ன சார்ந்ததுடி. அதை எப்படி இழக்க சொல்ற? கேட்டரிங்ல உன்னோட உழைப்பு இருக்கு. அதை எப்படி அவ்ளோ சீக்கிரம் வெளியில கொடுத்துட முடியும்? நீ உதட்டளவுல சரின்னு சொன்னாலும் உள் மனசு எவ்வளவு துடிக்குதுன்னு எனக்கு தெரியாதா? நிலத்து மேல எனக்கு பெரிய ஈடுபாடு இல்லடி. ஆனா உனக்கு அப்படி இல்லையே. அதனால நீ எதையும் மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்காம கல்யாணத்துக்கு தயாராக. நம்ம கல்யாணத்துக்கு பின்னாடி கடன், காசு எதுவும் இல்ல. காதல், காதல், காதல் மட்டும்தான் இருக்கு. என்ன? என்றதும் வேகமாக தலையசைத்தாள். அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். நல்லசிவம் நந்துவிடம் கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்ல அவரது கைகளை பிடித்து கொண்டவன், நான் உங்க மருமகன் இல்ல, மகன். எனக்கு உங்களை பாதுகாக்கிற பொறுப்பு இருக்கு. அதனோட அடிப்படையில தான் இந்த கடனை அடைக்கிறேன் மாமா. நீங்க நன்றி சொல்லி என்ன அந்நியப்படுத்திடாதீங்க மாமா என்றான். அவர் அவனை அணைத்து கொண்டார். பதிவு திருமணத்திற்கான ஏற்பாடுகள் ஒருபுறம் நடக்க, நிலத்தை விற்கவும் ஏற்பாடுகள் நடந்தன. நந்துவின் தாய்மாமா நிலத்தை விற்றுக் கொடுக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். நிலத்தை வாங்க ஒருவர் முன்வர பதிவு திருமணம் முடிந்த கையோடு நிலத்தை விற்றுவிடலாம் என்று முடிவு செய்திருந்தனர். நிலத்தை வாங்க வேண்டியவரும் திருமணத்திற்கு வந்திருந்தார். பெற்றோர்களின் ஆசையோடு மாலை மாற்றி தாலி கட்டி கையெழுத்திட்டு நந்துவும் ஜனனியும் தம்பதிகளாயினர். அவர்கள் திருமணத்திற்கு நந்துவின் நண்பன் கந்தனும் வந்திருந்தான். இருவரும் அவனை இயல்பாக வரவேற்க அவன் கொடுத்த திருமண பரிசை கண்டு குடும்பமே இன்ப அதிர்ச்சியில் உறைந்து போனது.